நேயர்கள் அனைவருக்கும் தேவாவின் அன்பு கலந்த வணக்கம். இயற்கையின் ரகசியம் அறிந்திட ஆரோக்கிய வாசலுடன் இணைந்திருங்கள். இன்று உங்களுடன் தேன் எனும் அமுதத்தின் மகிமையை பற்றி பகிர உள்ளேன். 40 வயதை கடந்தவர்கள் கண்டிப்பாக தினமும் தேனை அருந்தி வர வேண்டும். நம் பாரம்பரிய மருத்துவ முறையான சித்த ஆயுர்வேத மருத்துவம் தொட்டு சீனா, ரஷ்யா, ஆப்பிரிக்கா, தென் அமெரிக்க நாடுகள் உட்பட உலகின் வழக்கில் இருக்கும் அனைத்து பாரம்பரிய மருத்துவ முறைகளிலும் தேனுக்கு ஒரு முக்கிய இடம் உண்டு. வேதகால குறிப்புகளிலேயே தோராயமாக 10,000 வருடம் என்று வைத்துக் கொள்வோம், தேனை பற்றிய சிறப்பு தகவல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. தேவ அமிர்தத்திற்கு ஈடான சுவை கொண்டதாக தேனை அறிகிறோம். அது வெறும் சுவையூட்டியாக மட்டுமல்லாது அதனையும் மிஞ்சிய மருத்துவ குணங்களும் தேனுக்கு உண்டு. இதனை நவீன ஆராய்ச்சிகளும் பல்வேறு நிலைகளில் உறுதிப்படுத்த துவங்கிவிட்டன. வெறும் சர்க்கரை சத்து மட்டுமின்றி 180க்கும் மேற்பட்ட நன்மை பயக்கக்கூடிய பாலிஃபினால், பிளவனாய்டுகள், புரதம், அமினோ அமிலங்கள், வைட்டமின்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருப்பதாகவும் இதற்கு மேலும் பெயரிடப்படாத பல 100 மூலக்கூறுகளும் சுத்த தேனில் உண்டு என ஆய்வுகள் பட்டியலிடுகின்றன. இந்த பதிவில் தேன் குறித்த முழுமையான விளக்கத்தை பகிர்ந்து கொள்கிறோம். அலசி ஆராய்ந்து தேர்வு செய்து கொள்ளுங்கள் நேயர்களே. உடல் ஆரோக்கியத்திற்கு தேன் அற்புதமாக வழிவகுக்கிறது. தேனை மிதமான வெந்நீரில் கலந்து காலையில் அருந்தினால் பருத்த உடல் மெலியும், ஊளைச்சதை குறையும், உடல் உறுதியடையும். தேனுடன் எலுமிச்சம் பழச்சாறு கலந்து அருந்தினால் வாந்தி, குமட்டல், ஜலதோஷம், தலைவலி குணமாகும். தேனுடன் வெங்காயச்சாறு கலந்து சாப்பிட்டால் கண் பார்வை பிரகாசமடையும். தேனும் முட்டையும் பாலும் கலந்து சாப்பிட்டு வந்தால் ஆஸ்துமா உபாதையிலிருந்து நிவாரணம் பெறலாம். இருமல், சளி தொல்லை, நுரையீரல் தொடர்பான நோய் எது இருந்தாலும் பார்லி கஞ்சியை வடிகட்டி அதில் தேன் கலந்து சாப்பிட இருமல் மட்டுப்படும், சளி தொல்லை குறையும். தேனையும் மாதுளம்பழ ரசத்தையும் சமளவு சேர்த்து தினமும் சாப்பிட்டால் இருதய நோய்கள் தீரும். உடம்பில் இரத்தத்தின் அளவு அல்லது இரத்த சோகை இருந்தால் தேனும் பாலும் சாப்பிட்டு வந்தால் சோகை நோய் நீங்கும். தேனுடன் சுண்ணாம்பை கலந்து நன்றாக குழைத்து பழுக்காத கட்டிகள் மேல் பூச கட்டிகள் பழுக்கும். மீன் எண்ணெயோடு தேனை கலந்து உண்டு வந்தால் ஆறாத புண்கள் ஆறிவிடும். கருஞ்சீரகத்தை நீர் விட்டு காய்ச்சி அதில் தேன் கலந்து சாப்பிட கீழ்வாதம் போகும். வயிற்று வலி ஏற்பட்டவர்களுக்கு தொப்புளை சுற்றிலும் தேன் தடவினால் வலி நீங்கும். தேனோடு பாலோ எலுமிச்சம் பழச்சாறோ கலந்து சாப்பிட பித்த நீர் தொந்தரவுகள் குறையும், கல்லீரல் வலுவடையும். அரை அவுன்ஸ் தேனுடன் சமளவு இஞ்சிச்சாறு கலந்து காலை நேரங்களில் தொடர்ந்து சாப்பிட்டு வர இரத்த சுத்தியும் இரத்த விருத்தியும் ஏற்படும், நரம்பு தளர்ச்சிகளும் நீங்கும். அல்சர் நோய்க்கு சாப்பாட்டிற்கு முன் 2 தேக்கரண்டி தேனை தொடர்ந்து சாப்பிட்டு வர குணமாகும். முருங்கைக்காய் சாறுடன் சமளவு தேன் கலந்து பருகினால் நீர்க்கோவை நீங்கும். தேன் மிகச்சிறந்த உணவுப் பொருளாகும். தேன் மூலம் எல்லா பிணிகளையும் நீக்க முடியும். அதிகாலையில் வெறும் வயிற்றில் தேனை நாவால் தொட்டு சாப்பிட்டு வந்தால் எந்த வியாதியும் நமக்கு வராது. ஆனால் அது சுத்தமான தேனாக இருக்க வேண்டும். ஒரு டம்ளர் வெந்நீரில் 1 டீஸ்பூன் தேன் கலந்து பின்பு அதில் அரை எலுமிச்சம்பழச்சாற்றையும் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் உடல் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்கும். நுரையீரலில் சேர்ந்துள்ள சளியெல்லாம் கண்காணாத இடத்திற்கு ஓடிவிடும். குடல் மற்றும் வயிற்றுக் கோளாறுகள் நீங்கிவிடும். குளிர்ச்சியால் ஏற்படும் எல்லா வியாதிகளையும் உடல் எதிர்த்து நின்று தடுத்துவிடும். இதய பாதிப்புகள் நீங்கி இதயம் பலம் பெறும். புதிய இரத்தம் உடம்பில் பாய்ந்தோடும். நெல்லிக்காய்களை துண்டுகளாக்கி தேன், ஏலக்காய், ரோஜா இதழ்கள் சேர்த்து 2 நாட்கள் நிழலில் காய வைக்க வேண்டும். பின்பு 1 ஸ்பூன் வீதம் காலையும் மாலையும் சாப்பிட்டு வந்தால் வறட்டிருமல் குணமாகிவிடும். என்றும் இளமையுடன் இருக்க வேண்டும் என விரும்புவோர் தினமும் தேனை அருந்த வேண்டும். 40 வயதை கடந்தவர்கள் கண்டிப்பாக தினமும் தேனை அருந்தி வர நோயில்லா வாழ்வினை பெறலாம். நேயர்களே, இயற்கை அன்னை நமக்கு தந்துள்ள அற்புதமான பல விஷயங்களை அடுத்த பதிவில் உங்களோடு பகிர உள்ளோம். புதிய பதிவுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அடுத்தவர்களுக்கு பகிருங்கள். வணக்கத்துடன் உங்கள் தேவா.